தத்தாத்ரேய யோக சாஸ்திரத்தின் தொடக்க ஸ்லோகம் முழு ஆன்மீக பார்வைக்கே ஒரு வாசல் போன்றது. குறிப்பாக நரசிம்மராக தோன்றினாலும் உண்மையில் அவர் சிதாத்மா, அதாவது ஆனந்தமயமான சத் சித் ஆனந்தம் என்ற கருத்தை வெளிப்புற தெய்வ வடிவிலிருந்து உள்ளார்ந்த ஆன்ம விசாரணைக்கு கொண்டு செல்லலாம். தத்தாத்ரேய யோக சாஸ்திரத்தின் தொடக்க ஸ்லோகம் மிகவும் ஆழ்ந்த சிந்தனை உடையது. நரசிம்மராக தோன்றுவது யார், சச்சித் ஆனந்தத்தின் ரகசியம் போன்ற ஆழ்ந்த விளக்கங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. தத்தாத்ரேய யோக சாஸ்திரம் தொடங்கும் இந்த முதல் கருத்திலேயே மிகப்பெரிய ரகசியம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்லோகத்தின் தமிழாக்கம், நரசிம்மராக தோன்றிய விஷ்ணுவை நான் வணங்குகிறேன், ஆனால் உண்மையில் அவர் சிதாத்மா, அறிவின் வடிவம் மற்றும் ஆனந்தமய பேரின்பத்தின் வடிவம் ஆனவர். எனவே அவர் சத் சித் ஆனந்தம் ஆகிய 3 சொற்களால் விவரிக்கப்படுகிறார். நான் நரசிம்மராக வெளிப்பட்ட திருமாலை வணங்குகிறேன், ஆனால் அவர் உண்மையில் சிதாத்மா, அறிவின் சொரூபம், ஆனந்தமயமானவர். ஆகவே அவர் சத் சித் ஆனந்தம் என்று சொல்கிறார். இதை கேட்டவுடன் நாம் பொதுவாக என்ன நினைப்போம்? நரசிம்மர் என்பது விஷ்ணுவின் அவதாரம், அவரை வணங்க வேண்டும், அவருடைய கதையை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் நம்மளுடைய எண்ணம் உடனே எழும். இது பக்தியின் ஆரம்பம். ஆனால் தத்தாத்ரேயின் பார்வை அதைவிட ஆழமானது. நரசிம்மர் யார் என்று அவர் கேட்கிறார். ஒரு சிங்கமுகம் கொண்ட தெய்வ வடிவமா, அல்லது அந்த வடிவத்தின் பின்னால் இருக்கும் சுத்த சைத்தன்யம்? இதுதான் இந்த ஸ்லோகத்தின் கதவு. நான் நரசிம்மரை வணங்குகிறேன். இது பக்தியின் முதல் படி. நரசிம்ம அவதாரத்தை நினைத்து பார்த்தால், பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக நரசிம்மர் தோன்றுகிறார். அவர் மனிதனும் அல்ல, விலங்கும் அல்ல, பகலும் அல்ல, இரவும் அல்ல, உள்ளேயும் அல்ல, வெளியேயும் அல்ல. ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள் அவரை அடக்க முடியாது. அதிலேயே ஒரு ஆழமான ஆன்மீக குறிப்பு இருக்கிறது. இறைவனை நமது மனதின் வரையறைக்குள் அடைக்க முடியாது. நாம் என்ன சொல்வோம்? இயல்பாக கடவுள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் தோன்ற வேண்டும், இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும், இந்த வடிவத்தில் தான் இருக்க வேண்டும். இப்படி பல கருத்துக்களை நாம் சொல்கிறோம். ஆனால் இறை உண்மை நமது கருத்தை விட பெரியது. நரசிம்ம அவதாரம் இதை அழகாக காட்டுகிறது. எல்லைகளை உடைத்து கொண்டு வெளிப்படும் பரம்பொருளாகிறது. ஆனால் தத்தாத்ரேயர் உடனே நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். அவர் நரசிம்மரின் உருவத்தை மட்டும் தியானம் சொல்லவில்லை, அவர் அடுத்த கட்டத்திற்கு சொல்கிறார். அவர் ஒரு சிதாத்மா. சித் என்றால் என்ன என்று யோசித்து பார்த்தால் அது அறிவு. ஆனால் அறிவு என்றால் நாம் பள்ளியில் படிக்கும் அறிவு அல்ல.
அது புத்தக அறிவு அல்ல, தகவல் அறிவு அல்ல, நினைவாற்றல் அறிவு அல்ல, சிந்தனை அறிவு அல்ல, மன அறிவு அல்ல. மாறாக அறிவை அறியும் அடிப்படை விழிப்புணர்வு. நீங்கள் இப்போது இந்த உரையை கேட்கிறீர்கள். கேட்பது மனம், வார்த்தையை புரிந்து கொள்வது பக்தி. ஆனால் நான் கேட்கிறேன் என்பதை அறிந்து கொண்டிருப்பது யார்? அதுதான் சித். ஒரு சிறிய பரிசோதனை. இப்போது ஒரு கணம் கண்களை மூடுங்கள். உங்கள் மூச்சை ஆழ்ந்து கவனியுங்கள். மூச்சு வருகிறது, செல்கிறது, அதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இப்போது ஒரு எண்ணம் வருகிறது. நான் சரியாக தியானம் செய்கிறேனா? இந்த எண்ணத்தையும் நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஒரு நினைவு வருகிறது, அதையும் கவனிக்கிறீர்கள். ஒரு உணர்ச்சி வருகிறது, அதையும் கவனிக்கிறீர்கள். அப்படியானால் மூச்சு நீங்கள் அல்ல, எண்ணம் நீங்கள் அல்ல, நினைவு நீங்கள் அல்ல, உணர்ச்சி நீங்கள் அல்ல. அப்படியானால் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டிருப்பது யார்? அந்த அறிதலின் ஒளிதான் சித். இப்பொழுது சிதாத்மா என்றால் அறிவு என்பது ஆத்மாவின் குணமல்ல என்பதை நான் கொஞ்சம் ஆழமாக விசாரம் செய்வோம். இங்கே இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் விசாரம் செய்ய வேண்டி உள்ளது. ஆத்மாவிற்கு அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அது முழுமையான விளக்கம் அல்ல. ஏனென்றால் ஆத்மா அறிவை பெற்ற ஒரு பொருள் அல்ல. ஆத்மாவே அறிவின் சுரூபம். சூரியனுக்கு வெளிச்சம் இருப்பதாக சொல்லலாம். ஆனால் சூரியனை விட்டு வெளிச்சத்தை பிரிக்க முடியுமா? அதேபோல் ஆத்மாவை விட்டு சைத்தன்யத்தை பிரிக்க முடியாது. எனவே ஆத்மா என்பதும் சைத்தன்யம் என்பதும் ஒன்றுதான். இப்பொழுது ஆனந்தமய என்பது இறைவன் ஏன் ஆனந்தமாக இருக்க வேண்டும்? இது அடுத்த வார்த்தை, ஆனந்தம். இதையும் நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். நமக்கு பிடித்த உணவு கிடைத்தால் ஆனந்தம், நமக்கு தேவையான பணம் கிடைத்தால் ஆனந்தம், எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தால் ஆனந்தம், நாம் விரும்பிய மனிதர் நம்மை பாராட்டினால் ஆனந்தம். ஆனால் இவை அனைத்தும் நிரந்தரமான ஆனந்தமா? இல்லை. ஏனென்றால் பொருள் மாறும், சூழ்நிலை மாறும், உடல் மாறும், மனம் மாறும், அதனால் அனுபவமும் மாறும். அப்படியானால் தத்தாத்திரேயர் சொல்லும் ஆனந்தம் என்ன? வெளியில் இருந்து கிடைக்கும் மகிழ்ச்சி அல்ல, எதையும் சாராத நிறைவு. அடுத்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்தின் ரகசியத்தை நாம் கொஞ்சம் விசாரம் செய்யலாம். ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த போது உங்கள் வீடு இருந்ததா? ஆம். உங்கள் குடும்பம் இருந்ததா? ஆம். உங்கள் பணம் இருந்ததா? ஆம். உங்கள் பிரச்சனைகள் இருந்ததா? ஆம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அவற்றை அனுபவித்தீர்களா என்று கேட்டால் இல்லை. காலை எழுந்தவுடன் நாம் சொல்கிறோம் நன்றாக தூங்கினேன் என்று. அப்படியானால் அந்த அனுபவத்தை பற்றி ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு அது தெரிகிறது. ஆனால் அந்த நேரத்தில் மனதின் வழக்கமான செயல்பாடுகள் இல்லை. இதிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். சுகத்தின் மூலத்தை நாம் வெளிப்பொருளில் தேடுகிறோம். ஆனால் ஆழ்ந்த அமைதியின் மனதின் பிடி தளரும் போதுதான் நம்முடைய இயல்பான நிறைவு வெளிப்படுகிறது. சத் என்றால் இருப்பு. இப்போது மூன்றாவது
சொல் சத். சத் என்றால் இருப்பு. நான் இருக்கிறேன். இந்த இருக்கிறேன் என்பதற்கு முன்னால் என்ன சேர்க்கிறோம்? நான் மருத்துவராக இருக்கிறேன், நான் ஆசிரியராக இருக்கிறேன், நான் தந்தையாக இருக்கிறேன், நான் தாயாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருக்கிறேன், நான் ஏழையாக இருக்கிறேன், நான் வெற்றியாளராக இருக்கிறேன், நான் தோல்வியடைந்தவனாக இருக்கிறேன். இவை அனைத்தும் அடையாளங்கள். ஆனால் அடையாளங்களுக்கு முன்பாக ஒரு அடிப்படை உண்மை இருக்கிறது. நான் இருக்கிறேன். அந்த இருப்புதான் சத். சத், சித், ஆனந்தம் என்பது 3 பொருள்கள் உடைய சொல் அல்ல. இது மிக முக்கியமான பகுதி. சத் என்பது வேறு, சித் என்பது வேறு, ஆனந்தம் என்று கூறுவது வேறு என்று நினைக்கக்கூடாது. இவை ஒரே பரம்பொருளின் 3 பார்வைகள். சத் என்பது இருப்பு, சித் என்பது அறிவு, ஆனந்தம் என்பது நிறைவு. ஒரே சூரியனை நாம் 3 விதமாக விவரிப்பது போல அவன் இருக்கிறான், அவன் ஒளி தருகிறான், அந்த ஒளியின் வெப்பமும் உயிர்ப்பும் இருக்கிறது. அதே போல நான் இருக்கிறேன் சத், நான் இருப்பதை நான் அறிகிறேன் சித். என் உண்மையான இயல்பு வெளிப்பொருளை சாராத நிலை ஆனந்த். நரசிம்மர் வெளியிலிருந்து உள்ளுக்குள் நிலைக்கும் ஒரு நிலை. இப்போது நரசிம்மரிடம் நாம் திரும்புவோம். புராணத்தில் நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்படுகிறார். ஆன்மீக ரீதியில் அந்த தூண் என்ன? ஆழ்ந்து விசாரம் செய்தால் அது நமது இதயம். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று நாம் கேட்கிறோம். கோவிலில் இருக்கிறார், மலையில் இருக்கிறார், காசியில் இருக்கிறார், கைலாயத்தில் இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார். இப்படி பல பக்தியின் புனிதமான நிலைகள் உள்ளன. ஆனால் ஞானம் இன்னும் ஒரு படி முன்னே செல்கிறது. அவர் முன்னுள் சைத்தன்யமாக இருக்கிறார் என்று கூறுகிறது. நீ இறைவனை தேடுவதற்கு முன்பே அவருடைய சைத்தன்யத்தால் தான் நீ தேடுகிறாய் என்பதை அறிய வேண்டும். நீ கடவுளை பற்றி சிந்திப்பதற்கு முன்பே அறியும் சக்தி முன்னுள் இருக்கிறது. இங்கே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக முரண்பாடு ஒன்று தோன்றுகிறது. மனிதன் இறைவனை தேடுகிறான். ஆனால் இறைவனை தேடும் அந்த தேடுபவனையே அவன் ஆராய்வதில்லை. ஒருவன் விளக்கை எடுத்துக்கொண்டு எனக்கு வெளிச்சம் வேண்டும் என்று இருட்டில் தேடுகிறான். ஆனால் அவன் கையில் இருக்கும் விளக்கை கவனிக்கவில்லை. அதுதான் நமது இன்றைய ஆன்மீக நிலை. நாம் ஆனந்தத்தை தேடுகிறோம், ஆனால் தேடுகிற நான் யார் என்று கேட்பதில்லை. நாம் அமைதியை தேடுகிறோம், ஆனால் அமைதியை தேடும் மனதை ஆராய்வதில்லை. நாம் இறைவனை தேடுகிறோம், ஆனால் இறைவனை தேடும் சைத்தன்யத்தை கவனிப்பதில்லை. நரசிம்மரின் கோபத்திற்கு ஒரு ஞான அர்த்தம் உள்ளது. நரசிம்மரின் கோபத்தை வெறும் புராண நிகழ்வாக மட்டும் பார்க்கக்கூடாது. ஆன்மீகமாக இரண்யகசிபு யார்? நான் தான். என்னுடைய சக்தி, என்னுடைய அறிவு, என்னுடைய கட்டுப்பாடு, எனக்கு மேலே யாரும் இல்லை. இதுதான் அகங்காரத்தின் குரல். பிரகலாதன் என்ன சொல்கிறான்? எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார். அகங்காரம் என்ன சொல்கிறது? கடவுள் எங்கே? ஞானம் என்ன சொல்கிறது? கடவுள் இல்லாத இடம் எங்கே? இதுதான் இரண்டிற்கும் உள்ள ஆழ்ந்த வித்தியாசம். நரசிம்மர் ஹிரண்யகசிவை கொல்வது
ஒரு உள்ளார்ந்த பொருள் அடங்கியுள்ளது. இரண்யகசிபுவை வெளியிலிருந்து ஒரு அசுரனாக மட்டும் பார்த்தால் கதை முடிந்து விடுகிறது. ஆனால் அவனை நம்முள் பாருங்கள். நம்முடைய அகங்காரம், நம்முடைய கட்டுப்படுத்தும் மனம், நம்முடைய எனக்கு தெரியும் என்ற பிடிவாதம், எல்லாம் என் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணம், நான் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது என்ற மறைமுக நம்பிக்கை, இவை அனைத்தும் இரண்யகசிபுவின் மனநிலை. அப்போது நரசிம்மர் என்ன செய்கிறார்? அகங்காரத்தின் பொய்யான சிம்மாசனத்தை உடைக்கிறார். தத்தாத்திரேய யோகத்தின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், இதில் தான் யோகம் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் வருகிறது. யோகம் என்றால் வெறும் ஆசனம் அல்ல, மூச்சு பயிற்சி மட்டுமல்ல, கண்களை மூடி உட்காருவது மட்டுமல்ல. உண்மையில் யோகம் என்றால் தன்னை தன்னுடைய உண்மையான சொரூபத்துடன் அறிதல். மனம் பொருள்களோடு ஓடுகிறது. யோகம் அந்த ஓட்டத்தை கவனிக்க செய்கிறது. மனம் நான் உடல் என்று சொல்கிறது. விசாரம் என்ன சொல்கிறது? அந்த உடலை அறிந்திருப்பது யார் என்று கேட்கிறது. மனம் நான் மனம் என்று சொல்கிறது. மனதின் எண்ணங்களை அறிந்திருப்பது யார் என்று விசாரம் கேட்கிறது. மனம் நான் அனுபவிப்பவன் என்று சொல்கிறது. ஞானம் அனுபவிப்பவனையும் அறிந்திருப்பது யார் என்று கேட்கிறது. இவ்வாறு விசாரித்து கொண்டே சென்றால் நாம் இறுதியில் சத் சித் ஆனந்தத்தின் கதவை தொடுகிறோம். தினசரி வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்துவது? இது வெறும் தத்துவமாக மட்டும் இருக்கக்கூடாது. உதாரணமாக, ஒருவர் உங்களை அவமதிக்கிறார். உடனே கோபம் வருகிறது. பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? அவன் என்னை அவமதித்தான். இங்கே ஒரு சிறு மாற்றம் செய்யுங்கள். கோபம் எழுகிறது என்று பாருங்கள். அடுத்தது, இந்த கோபத்தை நான் கவனிக்கிறேன். அடுத்தது, கோபத்தை அறிந்திருக்கும் அந்த விழிப்புணர்வு கோபமாக இருக்கிறதா என்று கவனியுங்கள். கண்டிப்பாக இல்லை. கோபம் வருகிறது, கோபம் செல்கிறது. ஆனால் அதை அறிந்திருக்கும் சைத்தன்யம் நிலையாக இருக்கிறது. இதுதான் சித் பற்றிய நேரடி பயிற்சி. ஆனந்தத்தை எங்கே தேடுகிறோம் என்று யோசித்து பார்த்தால், இங்கே ஒரு உதாரணம் சொல்ல அடியேன் விருப்பப்படுகிறேன். எனக்கு இந்த வேலை கிடைத்தால் தான் சந்தோஷம் என்று ஒருவர் சொல்கிறார். வேலை கிடைத்தது. சில மாதங்களில் இந்த சம்பளம் போதவில்லை என்று கூறுகிறார். சம்பளம் உயர்ந்தது. பிறகு எனக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று கூறுகிறார். பதவி உயர்வு கிடைத்தது. எனக்கு மரியாதை வேண்டும் என்று கூறுகிறார். மரியாதை கிடைத்தது. இன்னும் ஏதோ குறைகிறது என்று கூறுகிறார். ஏனென்றால் வெளிப்பொருள் நமக்கு நிரந்தர ஆனந்தத்தை தர இயலாது. அது அதிகபட்சம். மனதின் ஒரு விருப்பத்தை தற்காலிகமாக அமைதிப்படுத்த முடியும். அந்த அமைதியின் இடைவெளியில் நம்முடைய இயல்பான ஆனந்தம் சிறிது வெளிப்படுகிறது. அதை நாம் பொருளில் இருந்து வந்ததாக தவறாக நினைத்துக் கொள்கிறோம். இதுதான் உலக வாழ்க்கையின் மிகப்பெரிய மாயை. அப்படியானால் உண்மையான ஆன்மீகம் என்ன? ஆன்மீகம் என்பது உலகத்தை விட்டு ஓடுவது அல்ல. உலகத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னை அறிந்து கொள்வது. குடும்பத்தில் இருங்கள், வேலையில் இருங்கள், பொறுப்புகளை செய்யுங்கள், பணம் சம்பாதியுங்கள், மக்களுடன் பழகுங்கள். ஆனால் ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு கேள்வியை மட்டும் உயிர்ப்புடன் வைத்திருங்கள்.
இதை அறிந்திருப்பது யார்? துன்பம் வந்தால் இந்த துன்பத்தை அறிந்திருப்பது யார்? மகிழ்ச்சி வந்தால் இந்த மகிழ்ச்சியை அறிந்திருப்பது யார்? கோபம் வந்தால் இந்த கோபத்தை அறிந்திருப்பது யார்? பயம் வந்தால் இந்த பயத்தை அறிந்திருப்பது யார்? இந்த ஒரு விசாரம் மனதை வெளியிலிருந்து உள்ளே திருப்புகிறது. சச்சித் ஆனந்தத்தை அடைய வேண்டுமா என்று ஒரு கேள்வி இப்போது எழுகிறது. இங்கே ஒரு நுண்ணிய விளக்கம் அடியேன் கூற விருப்பப்படுகிறேன். நாம் பொதுவாக என்ன சொல்கிறோம்? நான் சச்சித் ஆனந்தத்தை அடைய வேண்டும். ஆனால் அது சரியான மொழியாக இல்லை. ஏனென்றால் நீங்கள் அடைய வேண்டிய ஒரு புதிய பொருள் அது அல்ல. நீங்கள் ஏற்கனவே இருப்பது சத். நீங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்டிருப்பது சித். உங்கள் இயல்பான நிறைவு ஆனந்தம். அப்படியானால் ஆன்மீகம் சாதனை எதற்காக? புதிய ஒன்றை பெறுவதற்காக அல்ல, தவறான அடையாளங்களை நீக்குவதற்காக. சூரியன் எப்போதும் இருக்கிறான். மேகம் வந்தால் சூரியன் மறைந்து விடுகிறான் என்று நாம் சொல்கிறோம். உண்மையில் சூரியன் மறைந்து விட்டானா என்றால் இல்லை. மேகம் நமது பார்வையை மட்டும் மறைத்தது. அதே போல ஆத்ம சைத்தன்யம் எப்போதும் இருக்கிறது. ஆனால் அகங்காரம், பயம், ஆசை, பொறாமை, கோபம், நினைவுகள், எதிர்பார்ப்புகள், தவறான அடையாளங்கள், இவை அனைத்தும் மனதின் மேகங்கள். தியானம் என்பது சூரியனை உருவாக்குவது அல்ல, மேகங்களை கவனிப்பது. ஞானம் என்பது சூரியனை புதிதாக உருவாக்குவது அல்ல, சூரியன் ஒருபோதும் மறைந்ததில்லை என்பதை அறிவது. தத்தாத்திரேயரின் முதல் உபதேசத்தை ஒரு வாக்கியத்தில் கூறினால், வெளியில் தெரியும் நரசிம்ம வடிவத்தை வணங்கு, ஆனால் அங்கேயே நின்றுவிடாது. அந்த வடிவத்தின் பின்னால் இருக்கும் சைத்தன்யத்தை அறிந்து கொள். அந்த சைத்தன்யமே உனக்குள்ளும் இருக்கிறது. அதை அறிந்தபோது வழிபடுபவன், வழிபடப்படும் தெய்வம் என்ற இருமை மெதுவாக கரைகிறது. அப்போது ஒரு கேள்வி நமக்கு எப்படி எழும் என்றால், நான் கடவுளை எப்போது அடைவேன் என்ற கேள்விக்கு மாறாக, கடவுளிடமிருந்து நான் எப்போதாவது பிரிந்திருக்கிறேனா என்பதே உண்மையான விசாரணமாக மாற வேண்டும். இவற்றை அறிந்து கொள்ள ஒரு சிறிய தியான பயிற்சியை நாம் செய்து பார்க்கலாம். இன்று இரவு 10 நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள். மந்திரம் வேண்டாம், கற்பனை வேண்டாம், எந்த விசேஷ அனுபவத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். முதலில் நான் இருக்கிறேன் என்று மட்டும் உணருங்கள். பிறகு இந்த இருப்பை நான் அறிகிறேன் என்பதை கவனியுங்கள். பின்னர் எந்த எண்ணம் வந்தாலும் இதை அறிந்திருப்பது யார் என்று கேளுங்கள். பதில் வார்த்தையாக வர வேண்டியதில்லை, அமைதியாக இருங்கள். அந்த அமைதியிலேயே சத், சித், ஆனந்தம் என்ற 3 சொற்களின் பின்னால் இருக்கும் உண்மையை உணர முயற்சி செய்கின்றனர். நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்று அந்த கதையை இன்னொரு விதமாக கேட்டுள்ளீர்கள். உங்கள் வாழ்க்கை என்ற தூணுக்குள் கூட அந்த சைத்தன்யம் மறைந்திருக்கிறது. அதை வெளியே தேடாதீர்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு நடுவே பாருங்கள். உங்கள் அமைதியில் பாருங்கள். உங்கள் நான் இருக்கிறேன் என்ற உணர்வில் பாருங்கள். நீங்கள்
உடல் என்று நினைக்கிறீர்கள். அதை அறிந்திருப்பது யார்? நீங்கள் மனம் என்று நினைக்கிறீர்கள். அதை அறிந்திருப்பது யார்? நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். அந்த துன்பத்தை அறிந்திருப்பது யார்? ஒவ்வொரு கேள்வியும் உங்களை உள்ளே அழைத்து செல்கிறது. இறுதியில் தேடுபவன் அமைதியாகிறான். தேடல் அமைதியாகிறது. மீதம் இருப்பது இருப்பு, அறிவு, ஆனந்தம். சத் சித் ஆனந்தம். அதுவே நரசிம்மரின் ஆழ்ந்த ரகசியம். அதுவே தத்தாத்திரேய யோக சாஸ்திரத்தின் முதல் கதவு. நம்முடைய அடுத்த காணொளியில் தத்தாத்திரேய யோக சாஸ்திரத்தின் 2வது ஸ்லோகத்தை நாம் விசாரம் செய்யலாம். ஓம் சிவாய நமः.